அண்ணா வாயா ஜம்பு வா. 10 ஆப்பம் கொடு. முதல்ல காசை எடு. காசா? அம்மாடி, நான் வாங்கிதான் பழக்கம். எது உதையா? நாடி நினைச்சிட்டு இருக்கிற இந்த பேட்டையிலேயே நான் பெரும் புள்ளி, ஜாக்கிரதை. நீ பெரும் புள்ளி இல்லையா, கரும் புள்ளி. யோ, மரியாதையா இந்த இடத்த விட்டு போறியா இல்ல இத்தனை ஆம்பளைங்களுக்கு மத்தியில உன தட்டி வைக்கட்டுமா? என்னடி நினைச்சுக்கிட்ட? உன் பல்ல தட்டு வைக்கல. என்ன யாரு நினைச்சிட்டு இருக்க? ஏய், யாருகிட்ட உன் வேலையை காட்டுற? உன்னை கண்ட துண்டுமா வெட்டி இதை அடுப்புல பொம்பளை சாப்பீஸ் போட்டுருக்க. அட போயா, உன்னை உயிரோட சுட்டு பசிக்கிடுவ பசிக்கு. யாரு? ஏய், என்னடா பண்ண? நீதான் பாத்துட்டு இருந்தியா, என்ன கேக்குறியா? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். இந்த பேட்டையில ஏன் அதிகாரத்துக்கு விரோதமா வாலாட்டுறியா? அதிகாரமா? யோ, இந்த சட்னி இருக்க அந்த காரம் அளவோட இருந்தா தான் நாக்கு ருசியா இருக்கும். அதிகாரமா போயிடுச்சுதான் நாக்கே குடிச்ச வைக்கணும், தெரியுமா? அது போலத்தான் உன்னை போல அக்கிரமா இருக்காருங்கிட்ட அதிகமான அதிகாரம் இருந்தா நாடே அவ்வளவுதான் க்ளோஸ். புடவை அவுத்ததும் இல்லாம சட்டம் பேசுறேன். ஐயோ, புடவையில தீ பிடிச்சிருக்க. ஆமா, கொஞ்ச நேரம் விட்டுருந்தா சீக்கிரம் உடம்பெல்லாம் வச்சிருக்குமே. தம்பி, புத்தால்தனமான காரியம் பண்ண எல்லாம் பக்காத்தான் உங்களுக்கு தெரியுது இல்ல? என் புள்ள அடிபட்டுருச்சு. ஐயோ, என் புள்ள உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? உன் புள்ள என்ன செத்தா போச்சு? தர்மாஸ்பத்திரி கொண்டு போ. ஏண்டா கொடுக்குறீங்க? வேண்டாம், கேள்வியா கேட்கிறேன். மனுஷனா மிருகமா? எங்கிட்ட முதல்ல மோதல் நீதான், அதுவும் இந்த 7 குழந்தை மேல. இந்தியாவில ஒரு நாளைக்கு 57,000 குழந்தைங்க பிறக்குது. அதுல ஒண்ணு செத்தா என்ன? இந்த நாட்டுல லட்சக்கணக்கான பழக்கம் இருக்காங்க. அதுல ஒருத்தர் செத்தா என்னன்னு இந்த ஏழைங்கெல்லாம் நினைச்சா அவங்க கதி என்ன தெரியுமா? ஏழை பணக்காரன் சோசியலிசம் பேசுறான் ஐயா. ஏண்டா கோட்டையில இருக்கிறதாக நினைப்போ? கோட்டைக்கு அனுப்புறதே இந்த கூட்டம் தான், தெரியுமா? ஏய், மரியாதையா அந்த குழந்தை ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போறியா இல்லையா? முடியாது. என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? உன் வண்டி இந்த இடத்தை விட்டு நகராது. பாப்போம். இப்ப என்ன செய்யணுங்கிற குழந்தை அங்கதான் குப்பை தொட்டி இருக்கு, இங்க ஏமா குத்துறீங்க? தொட்டியாவது பொட்டியாவது இந்த சேரி இருக்கிற லட்சணத்துக்கு இந்த தொட்டி ஒண்ணுதான் குறைச்சல். 15 வருஷமா நானும் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். இங்கதான் புதுசா சொல்லுங்க தொட்டில கொட்டுன்னு. சரிதான் போய. என்ன சார் தலையாத்த நின்றுட்டீங்க? ஒண்ணும் இல்ல, நல்லது கெட்டது கூட தெரிஞ்சுக்க முடியாம இருக்காங்களேன்னு பாக்குறேன். அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க சார். நீங்களா? நான் வந்து சேகரிக்க வந்திருக்கேன் சார் செய்தி எல்லாம். இதெல்லாம் சேகரிச்சாலும் பயன் உண்டு சார். நீங்க இதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறீங்க. ஏமாத்துறவங்க இருக்க வரைக்கும் இதெல்லாம் மாத்த முடியாது சார். உங்களை போல என்ன ஊருக்கு புதுத்து கூட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? பழசு போகணும்னா புதுசு கூட்டத்தான் வேணும். இந்த சேரிலாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணலான்னு பாக்குறேன். தேவையா? இவங்களுக்காக இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யணுமா? பத்திரிகை மாளிகையெல்லாம் குடிசையா மாறணுங்கிறது ஆசை இல்லை, குடிசையெல்லாம் மாளிகையா மாறணும் அப்படின்னு தெரியும். சர்ச்சில் சொல்லியிருக்காரு. ஹிட்லர். ஹிட்லர் அண்ணா சொன்னாரப்பா, அண்ணா சொன்னார். அண்ணாவா? அண்ணா 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 நாங்கெல்லாம் அவரை மறந்துட்டோம். நீங்க தான் சார் அவரை ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க. ஏன் சார், ஏன் சார் இப்படி கூலி இல்லாம வேலை செய்றீங்க? ஐயா, பதவியில் இருக்காங்களே சில பேர், அவங்கள மாதிரி தொண்டுக்கு நான் கூலி வாங்குறேன்னு நினைச்சிட்டியா? சரி சார், உங்களுக்கும் வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நல்ல மனசு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எனக்கு சாப்பாடு போடுவாங்க. சார், நீங்க எப்பவும் நிரந்தரமா என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். அதுக்காக சார்,
எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி ஒருத்தர் இருக்கார் சார். அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது உங்களுக்கு இந்த வேலையே வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறேன் சார். அப்படியா? நிச்சயமா. இன்னில இருந்து நீங்க வேலையில இருக்கீங்க நினைச்சுக்கோ. வாங்க மாணிக்கம், வாங்க. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன். ஐயா ஐயா, என்னங்க இந்த பாருங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி உடைய மாத்திக்கிறோம். நான் இல்ல, அதுக்கு புதுசு புதுசு ஆள் வர்றாங்க இப்போ. அது இல்லைங்க, உங்களை பொண்ணுக்கு அவளோட அத்தா மாதிரி தெரியணும். ஓ, அதாவது நம்ம நாடகத்துக்கு வேஷம் போடணும். இந்த பாருங்க, எனக்கு வேஷம் போடுறதுன்னா ரொம்ப குஷி. அப்படி கொஞ்சம் இருங்க, நான் வந்துட்டேன். வேஷம். வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாய மூடு. எவனை பார்த்தாலும் மாமா மாமா. ஐயோ, சோஃபாவிலே உட்காந்துட்டியா? அம்மா, அவர் தான் உட்கார சொல்லிட்டு போனாரு. சொல்லுவாரு. ஏன் சொல்ல மாட்டாரு? ஏய், உன்ன மாதிரி குப்பைக்காரனை எல்லாம் இந்த கோட்டீஸ்வரம் பங்களாவில இது வரைக்கும் நுழையவே விட்டதில்ல. அம்மா, கோபுரத்துல இருக்கிறா நினைக்கிறாங்களே உங்க போல பழக்காரங்க, அவங்க வீட்டுல நானும் நுழையறது இல்ல. பேச ஏன் பேச மாட்டேன்? எல்லாம் எத்தால விதி. அது அந்த படத்துல இருக்கானே, அவனால வந்த வேண. யாரம்மா அவன்? இந்த பாவியா? ஐயோ, படத்தை உடைச்சிட்டான். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான். ஆனா நான் பைத்தியம் ஆனதுக்கு இவன் தான் காரணம். கொடுமைக்காரனா, கொலைகாரனா சிறையில் இருந்தேனே, அதுக்கு இவன் தான் காரணம். என்ன, நீ ஒரு கொலைகாரனா? நினைச்சேன். நீ பாக்குற பார்வையும் பேசுற பேச்சும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயா, கொலைகார மாமா, கொலைகார மாமா. வாடி உள்ள. என்னங்க உங்கள தானே? ஏன்டி பதற? அழைச்சிட்டு வந்து ஆசனம் போட்டு உட்கார வச்சிருக்கீங்களே, அவனை உடனே அடிச்சு வரட்டுங்க. ஏன் நம்ம பொண்ணுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சா? இல்ல, எனக்கு தான் பைத்தியம் பிடிக்க போகுது. மறுபடியுமா? விளையாடாதீங்க. உன்கிட்ட எப்படி நான் விளையாண்டேன்? சும்மா இருங்க. அவனை கேவல குப்பைக்காரன் தான் நினைச்சிருந்தோம். ஆமா. ஐயோ, அது இல்லைங்க. வேற எது? அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் கொலைகாரன். கொலைகாரனா? ஆமா, முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க. போங்களேன். அவனை வெளியே போ சொல்லிட்டா நம்ம பொண்ணோட கதி. அவ பைத்தியமாவே இருந்துட்டு போட்டோம். இனிமே அந்த கொலைகாரன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது. வாணி, மாணிக்கா, அதோ இங்கே இருக்கிறீங்களா? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கங்க. இப்படி போய் போடு. ஓ, ஆமா. இவனை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அங்க பாருங்க, நம்ம குமார் படத்தை உடைச்சிட்டாங்க. பாருங்க. ஏன் குமார் படத்தை உடைச்சான்? பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. வந்துட்டீங்களா? ஐயோ, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? அந்த கொலைகாரனை கட்டி பிடிக்காளே. வாடி. ஐயோ, என்னை பாருமா. ஐயோ, என்னங்க, அந்த கொலைகார கைப்பட்டதும் குழந்தை மயங்கி போயிட்டாங்க. அவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா இன்னும் என்னென்ன நடக்குமோ? சரி அழைச்சிட்டு போங்க. வழக்கம் போல மறந்த கொடு. போ, தூக்கிட்டு போ. மாணிக்கம், இதுதான் என் குடும்ப நிலை. ஆமா, நீங்க ஏன் குமார் படத்தை உடைச்சீங்க? படம் தான் கிடைச்சது, அவன் கிடைக்கலையே. என்ன சொல்றீங்க? ஐயா, இந்த குமார் அதுதான் அவங்க மருமகன். ஒரு காலத்துல எனக்கு நெருங்கிய நண்பனா இருந்தவன். அப்படியா? ஆமா, இந்த குமார் உணர்ச்சி வேகத்துல யாரையோ தாக்கிட்டான். அந்த ஆள் எதிர்பாராம செத்துட்டான். உடனே இந்த கோழை என்ன செய்யலாம் தெரியுமா? எங்கிட்ட ஓடியாந்தான். மாணிக்கம், இவன் காப்பாத்தலாப்பா, நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம்டா. இந்த கொலை செய்தியை அத்தமலுக்கு தெரிஞ்சா உடனே செத்துருவாரா அப்படின்னு கண்ணீர் விட்டான். கதறான். ஏன் ஒப்பாவே வச்சான். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? பயப்படாதா குமார், நான் இருக்கேன்டா, அந்த பழி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கு அவன் சொன்னான், நான் ஒரு ஸ்நேகிதன்டா, உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்டா, நிச்சயதார்த்தம் முடியட்டும், உடனே பறந்து வர்றேன், பெரிய பெரிய வக்கீலாம் வைக்கிறேன், முதல்ல உன்னை ஜாமீன்ல வெளியே கொண்டாடுறேன், அப்ப நானே வழக்கு நடத்தி நீ நிரபராதின்னு விடுதலை பண்றேன்டா அப்படி இந்த கையில அழைச்சி சத்தியம் பண்ணி கொடுத்தாயா. வந்தானா? அவன் எங்க வந்தான்? எனக்கு வந்ததெல்லாம் கொலை பழியும் 5 வருஷ கழிச்சாவ தண்டனையும் தாயா. இப்ப சொல்லுங்க, இந்த பாவையுடைய வாழ்க்கைக்காக நான் தியாகம் பண்ணேன், என் வாழ்க்கையை இவன் நேர்பாளி கொடுத்துட்டாயா. இந்த பழத்தை உடைச்சு தப்பா? இந்த நம்பிக்கை தோழியுடைய பழத்தை உடைச்சு தப்பா? குமார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நிச்சயதார்த்தம் நடந்தது.
கோலாகலமா நடந்தது. எல்லாரும் வந்து ஆனந்தமா நடத்தி வச்சாங்க. குமாரும் அமுதாவும் எதிர்காலத்துல நாம எப்படியெல்லாம் இருக்க போறோம்னு கனவு கண்டாங்க, கற்பனையில மிதந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் அதே இதென்ன புது சிவசாசனம். அமுதா, இந்த மந்த குடிய நீங்களே குடிங்க. நான் குடிச்சா உனக்கு நோய் எப்படி குணமாகும்? ஏன் ஆகாது? என்ன நம்ம 2 பேரும் ஒண்ணுதானே. இதை நான் குடிக்கணும்னா நான் ஒண்ணு கேட்பேன், அதை நீங்க கொடுக்கணும். கொடுக்கிறேன். நிஜமா? நிச்சயமா கொடுக்கிறேன். நான் எது கேட்டாலும் கொடுக்கணும். ஐயோ, கண்டிப்பா கொடுக்கிறேன். அப்ப கடுங்க. என்னது? அதான். ஐயோ, நாய்க்குட்டியா கூப்பிடுறது. அது இல்ல, நிச்சயதார்த்தம் நடந்தோடனே கொடுத்தீங்களே, இங்கே 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 இங்கெல்லாம். ஐயோ, அது நான் கொடுக்கூடாதுமா. ஏன் கொடுக்க கூடாது? நீங்க தான் கொடுக்கணும். கொடுக்க போறீங்களா இல்லையா? கொடுக்கூடாதுமா. கொடுங்க. கொடுக்க போறீங்களா இல்லையா? அடி வாங்குறதுனா அழகுயா? என்ன நடந்தது? என்னப்பா நடந்தது? மருந்தை குடிக்க சொன்னேன், அதுக்காக இப்படி போட்டு அடிக்குதுமா. இந்த அத்தார நான் ஒண்ணு கேட்டேன், கெஞ்சி கெஞ்சி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்றாரு. அது கொடுத்தாதான் நான் மருந்து சாப்பிடுவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, எதையோ திருடி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க நீங்க ஒண்ணு குழந்தைகிட்ட போய் விளையாண்டுகிட்டு கொடுத்துருங்க. என்னங்க நீங்களும் விவரம் தெரியாம அது என்ன கேட்க தெரியுமா? என்ன கேட்டா உனக்கு என்ன? என் பொண்ணு ஆசையா கேக்குறா. உங்க அப்பா மட்டும் சொத்தா பாயா போகுது, கொடுத்து தொலை. சும்மா குடு மாமா. குழந்தைய கொடுன்னு சொல்லுது. கொடுங்க. நான் கொடுக்கறதா? கொடுங்க. கண்டிப்பா கொடுத்துருவேன். என்னங்க பயம் கொடுத்துறீங்க? என் பொண்ணு அழறா, என் வயிறு எரியுதே. அவளுக்கு வேற எரியுதான். கொடுங்களேன். சரி, என்ன முடி, நான் கொடுக்கிறேன். கொடுத்து முடிகிற வரைக்கும் கடை தரக்கூடாது. சரி, மூடுங்க. நீ 2 பேரும் கண்ண மூடுங்க. நாங்களுமா? ஆமா, 3 நாள் தான் கொடுப்பேன். ஒரே நேரத்துல எல்லாருமா? ஐயோ, சீக்கிரமா முடிக்குங்கப்பா. இருங்க இருங்க. மூடடே. மூடிட்டேன் மூடிட்டேன். என்னது சத்தம் கேக்குது? இங்கே இங்கே அப்படி இங்கே. காணத்தர எங்க தனல்ல வா வா வா, டாக்டர் காசு இன்ஜெக்ஷன் போட. ஆமா வா.